வணக்கம், வெல்கம் டு மை ஐஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 ஜனவரி மந்தோட டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். இது வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்ஆர்டி எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். பர்டிகுலரா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அவங்க வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, எம்எஸ் ட்ரைவ்ஸ். ஸோ எம்எஸ் ட்ரைவ்ஸ் வந்து இது வந்து ஒரு ஆப் வந்து சரியா. அந்த ஆப் வந்து எதுக்குன்னா டைகரோட என்ன சொல்ற டைகர் எண்ணிக்கை எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டைகரை வந்து எங்க இருக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மானிட்டரிங் சிஸ்டம் ஃபார் டைகர்ஸ் இன்டென்சிவ் ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ் ரைட்ஸ் நிறைய வச்சுக்கோங்க. எம்எஸ் ரைட்ஸ் எங்க பண்றாங்க பாத்தீங்கன்னா யானைமலை டைகர் ரிசர்வ் தான் வந்து பண்றாங்க. ஸோ யானைமலை டைகர் ரிசர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து இந்தியன் ஆர்மி கண்டக்டர் அண்ட் எக்ஸசைஸ் நேம் சாகர் சக்தி. ஸோ சாகர் சக்தி அப்படின்றத அந்த ஆபரேஷன் யார் பண்ணாங்க? இந்தியன் ஆர்மி வந்து பண்ணாங்க. எங்க டிகி ஹில்ஸ் ஒரு ஹில்ஸ் இருக்கு. அது எந்த ஏரியா கவர் ஆகுது பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் கோவா. சரிங்களா, இது ஒரு செகண்ட் பாயிண்ட் இருக்கு. அடுத்த ஒரு புக்கை பத்தி கொடுத்துருக்காங்க. அக்னி சாடு அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இது வந்து ஒரு தெலுங்கு புக்கு. அதாவது பிரசிடன்ட் திரௌபதி முர்மு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பிரசிடன்ட் திரௌபதி முர்மு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது தெலுங்கு புக்கு. அது பேர் வந்து அக்னி சாடு. எங்கன்னா ஆந்திரா யூனிவர்சிட்டியில. அடுத்து சூரத் is said to become India's first slum-free city. So slum-ஏ இல்லாம ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அது வந்து சூரத் தான் அப்படின்னு சொல்றாங்க. சூரத் முன்னாடி பேர் வந்து டைமண்ட் சிட்டி. சூரத் முன்னாடி பேர் வந்து டைமண்ட் சிட்டி. ஸோ ஸ்லம்மே இல்லாம இந்தியாவில் இருக்க சிட்டி என்ன பாத்தீங்கன்னா சூரத். அது சூரத் முன்னாடி பேர் வந்து டைமண்ட் சிட்டி. அடுத்து இந்தியா has surpassed China to become the number 1 rice producer. ஸோ அரிசி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வந்து சைனா தான் இருந்தாங்க. சைனா மீட் பண்ணிட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து போயிட்டாங்க. முக்கியமான கரெக்டா பேசஸ் சரியா. அடுத்து இந்தியா will be the first country to use bio-bitumen for road construction. ஸோ ரோடு நம்ம ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணாம பிட்டுமனை யூஸ் பண்ணி வந்து பண்றாங்க. ஸோ பிளாஸ்டிக் ரோடு சொல்லுவோம்ல அதாவது பயோ-பிட்டுமன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பெங்களூரு has been ranked as a top city in India for women's safety. ஸோ விமென்ஸ் சேஃப்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ரொம்ப பாதுகாப்பா வந்து இந்தியாவில் வந்து எந்த ஊர் இருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூரு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிபப்ளிக் டே. ஸோ ரிபப்ளிக் டே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போறோம். இது ஒரு தனியாவே இது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ தீம் என்ன? 3 years ஆஃப் வந்தே மாதரம் அதான் ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீஃப் கெஸ்ட் யார் கொடுத்துருக்காங்க பாருங்க, மிஸ்டர் ஆண்டோனியோ கோஸ்டா. இவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட் ஆவாரு. அதே மாதிரி உர்சுலா வான் டெர் லேயன் அவங்க பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன். ஸோ ஆண்டோனியோ கோஸ்டா, அப்போ உர்சுலா வான் டெர் லேயன். அப்புறம் பெஸ்ட் மார்ச்சிங் கண்டிஜன் அமாங் த 3 சர்வீசஸ் பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முப்படைகள்ல அந்த கண்டிஜன்ல வந்து எந்த சர்வீஸ் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி. அடுத்து பெஸ்ட் மார்ச்சிங் கண்டிஜன் அமாங் சிஏபிஎஃப் அண்ட் அதர் ஆக்சிலரி ஃபோர்சஸ் அது யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ் வந்து வந்திருக்காங்க. அப்புறம் டாப் 3 டேப்லெட்ஸ் அதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா வந்திருக்காங்க. அதுக்கு எது வந்து பண்ணிருக்காங்கன்னா கணேசோத்சவா சிம்பிளா ஆத்மநிர்பர் பாரத் அந்த தீமுக்காக அவருக்கு வந்து சிறந்ததா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃபிளைட் லெப்டினன்ட் அக்ஷிதா கங்கர் மேட் ஹிஸ்டரி பை அன்ஃபர்டிங் தி நேஷனல் ஃபிளாக் அலாங் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு டூரிங் தி 77th ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன். ஸோ கொடி ஏற்றும் போது இவங்க வந்து பக்கத்துல இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க யாரு? அக்ஷிதா கங்கர். ஸோ திரௌபதி முர்மு அவர்கள் கொடி ஏற்றிருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருப்பாங்க அவங்க யாரு? ஃபிளைட் லெப்டினன்ட் அக்ஷிதா கங்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா. அடுத்து for the first time a Bactrian camel, so 2-humped camel was included in the parade. So அந்த பரேட்ல பாத்தீங்கன்னா அந்த Bactrian camel first time வந்து அந்த பரேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. highlighting India's desert and border security forces. So border security forces இந்த சிறப்பா காமிக்கிறதுக்காக அந்த Bactrian camel டெசர்ட்ல இருக்கும். அந்த கேமலை வந்து இந்த பரேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமானது ஆதாரோட மஸ்கட் வந்து உதய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆதார் ஒவ்வொருத்துக்கும் ஒரு மஸ்கட் இருக்கு தெரியுமா, ஒரு சின்னம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆதாரோட சின்னம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. பேர் வந்து உதய். அடுத்து யுனைடெட் நேஷன் வந்து 2026 இன்டர்நேஷனல் இயர் ஃபார் ரேஞ்ச் லேண்ட் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட் அப்படி சொல்றாங்க. ஸோ மேய்ச்சலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி 2026 யுனைடெட் நேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஃபார் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட். அடுத்த கேரளாவோட ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி எங்கன்னா ஆரலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. கேரளாவோட ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி இருக்கு எங்கன்னா ஆரலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்தியன் ஆர்மி ஹஸ் டிக்ளேர்ட் 2026 as a year of networking and data centricity. ஸோ யூஎன் பார்த்தோம் 2026 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேஞ்ச் லேண்ட் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் ஆர்மி வந்து 2026 தான் சொல்றாங்க இயர் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அசோகா சக்ரா ஃபார் குரூப் கேப்டன்
சுபன்சு சுக்லா. ஸோ சுபன்சு சுக்லா அவர்களுக்கு அசோக சக்ரா வந்து விருது வந்து வழங்குறாங்க. அடுத்து திவ்யா அருண் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து புதுச்சேரி சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மவுண்ட் எல்பிரஸ்ல வந்து ஏறியிருக்காங்க. ஸோ மவுண்ட் எல்பிரஸ் எங்க இருக்கு, ரஷ்யாவில் இருக்கு. ஸோ அங்க போய் ரீச் ஆயிருக்காங்க. இதுதான் ஹையஸ்ட் பீக் இன் யூரோப். ஸோ இப்போ ஏசியாவில் வேர்ல்டு ஹையஸ்ட் பீக் சொன்னா மவுண்ட் எவரெஸ்ட் சொல்லுவோம். அது மாதிரி யூரோப்ல ரொம்ப ஹையஸ்டான பீக் என்ன பார்த்தீங்கன்னா மவுண்ட் எல்பிரஸ், அதாவது ரஷ்யாவில் இருக்கு. ஸோ அங்க வந்து இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஏறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திவ்யா அருண் பாண்டிச்சேரி. அடுத்து பரதநாட்டியம் டான்சர் ஊர்மிளா சத்யநாராயணன் வாஸ் கன்ஃபர்டு நித்ய கலாநிதி அவார்டு. ஸோ அந்த கல்ச்சர் டான்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதுல ஊர்மிளா சத்யநாராயணன் அவங்க வந்து நித்ய கலாநிதி அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க பரதநாட்டியம் டான்சர். அடுத்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க, தச்சங்குறிச்சி வில்லேஜில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். ஸோ மதுரையில கலநாடு நடக்கும், பாலமேடு ஜல்லிக்கட்டு நடக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுல எங்க நடந்தது 2027 ஜல்லிக்கட்டு எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா தச்சங்குறிச்சி வில்லேஜில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஹஸ் லான்ச்டு சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. ஸோ சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா வந்து தமிழ்நாடு சிஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னையில. எதுக்குன்னா டு ப்ரோமோட் அண்ட் செலிப்ரேட் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் கல்ச்சரல் ஹெரிடேஜ். ஸோ தமிழ்நாடோட கலை and பாரம்பரியம் இருக்குல்ல, அதை வந்து சிறப்பு பண்ணணும். அதுக்காக சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா became the world's second largest 5G subscriber base after China with over 400 million 5G users. ஸோ இந்தியா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ரைஸ்ல வந்து செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போனாங்க. அதே மாதிரி 5G சப்ஸ்கிரைபர்ல செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. அடுத்து ஆந்திர பிரதேஷ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண். ஸோ நம்ம ஃபேமஸான ஆக்டர் ஒரு ஆந்திர பிரதேசோட துணை முதலமைச்சர் இருக்காங்க பவன் கல்யாண். அவங்க became the first Indian inducted into Kenjutsu. ஸோ கென்ஜுட்சு ஒரு மார்ஷியல் ஆர்ட். அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து வளர்ந்து கொடுக்குறாங்க. ஜப்பானீஸோட சாமுராய் ஸ்வார்ட்மேன்ஷிப் அந்த அவார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு மாஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கென்ஜுட்சு அப்படின்னு சாமுராய் ஒரு கலை இருக்கு. ஸோ ஸ்வார்டு கலை, அதுல வந்து இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்தியனா கொடுத்துருக்காங்க, அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ரன் ஆஃப் த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின். ஸோ வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இங்க ஆப்ரேட் பண்ண போறாங்க. கவுஹாத்தில இருந்து இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே ஜோன் அங்க இருக்க ஹவுராக்கு வந்து கொண்டு போறாங்க. சரியா? இந்தியா வந்தே பாரத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பிங் ட்ரெயின் எங்கன்னு பாத்தீங்கன்னா கவுஹாத்தில இருந்து ஹவுராக்கு கொண்டு போறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் ட்ரெயின். அடுத்து கூகுள் லான்ச்டு டிரான்ஸ்லேட் ஜெம்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ஓபன் டிரான்ஸ்லேஷன் மாடல் பேஸ்ட் ஆன் Gemma 3 architecture supporting 55 global languages including a high and low resource languages. அதாவது நம்ம ஏஐ எல்லாத்தையும் வந்துருச்சு. ஸோ கூகுளோட ஏஐ வந்து ஜெம்மா. ஸோ ஜெம்மா 3 வந்து என்ன பண்றாங்கன்னா 55 குளோபல் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஏஐ வந்து வந்துருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இந்த ஏஐ கூகுளோட ஏஐ ஜெமினி சொல்றது வந்து எத்தனை லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 55 லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து இந்தியன் ஆர்மி மேஜர் ஸ்வாதி சாந்தகுமார் won the United Nations Secretary General Award 2025 for General Inclusive Peacekeeping. So General Inclusive Peacekeeping காக ஸ்வாதி சாந்தகுமார் அவங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்தியா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் கண்டக்டட் 17th edition of Coast Guard exercise. So Coast Guard exercise வந்து பண்ணிருக்காங்க. 17வது Coast Guard exercise இந்தியா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது பேர் வந்து ரோஸ்டி 17 எங்க மால்தீவ்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஆர்மி நேவி அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். இதுல முக்கியமானது வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து அபுதாபி வாஸ் த ரேங்க்டு தி வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் தி 10th consecutive year. ஸோ அபுதாபி தான் உலகத்துல ரொம்ப சேஃபான சிட்டி. இப்போ நம்ம முன்னாடி பெங்களூரு சேஃபான சிட்டி சொல்லி பார்த்தோம், அது மாதிரி வேர்ல்டுல ரொம்ப சேஃபான சிட்டி பாத்தீங்கன்னா அபுதாபி. ஸோ 2026 சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 10 வருஷமா இதான் வந்து சேஃபான சிட்டி சொல்லி வேர்ல்ட்ல எல்லாம் சொல்றாங்க. எந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா நம்பியோ குளோபல் சேஃப்டி இண்டெக்ஸ் அந்த ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல தான் அபுதாபி வந்து ஒரு சேஃபான சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரா has started India's first menopause clinics in government hospitals and urban health facilities. So menopauseக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்குன்னு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஹெல்த்ல ஒரு இன்னோவேஷனான ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அடுத்து மதுரை இஸ் கோயிங் டு சைன் அ ட்வின் சிட்டி பார்ட்னர்ஷிப் வித் கேம்பர்லி டவுன் இன் த யுனைடெட் கிங்டம். ஸோ கேம்பர்லியோட ஒரு சைன் பண்ண போறாங்க ட்வின் சிட்டிஸ் பார்ட்னர்ஷிப். எதுக்குன்னா ப்ரொமோட்டிங் கோஆபரேஷன் எஜுகேஷன் ரிசர்ச் கல்ச்சரல் ஹெரிடேஜ் டூரிசம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அர்பன் கவர்னன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதெல்லாம் பண்றதுக்காக ஒரு ட்வின் சிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து மதுரை வந்து போட்டிருக்காங்க. யாரோட? கேம்பர்லி அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு. எங்க இருக்கு? இங்கிலாந்து இருக்கு. அடுத்து தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ டேப்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாடு அஷ்யூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம். The pension will be fixed at 50% of the pay drawn in the last month of service. அவங்களோட கடைசி மாசம் சம்பளத்துல வாங்கும்போது எவ்வளவு சம்பளம் வாங்கியிருந்தாங்களோ அதுல இருந்து 50% வந்து பே டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கீம் இன்க்ளூட்ஸ் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கேரண்டி அப்படி சொல்லியிருக்காங்க. வித் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் 25 lakhs. ஸோ 25 lakh வரைக்கும் டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி பென்ஷன் under tax will be 60% of the pension amount. So pension amountல 60% வந்து the tax வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் ஃபார் ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் under உலகம் உங்கள் கையில் திட்டம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஜனவரி 5 ரொம்ப முக்கியமானது. ஸோ லேப்டாப் போன்ற திட்டம் வந்து உங்கள் கையில் உலகம் உங்கள் கையில் திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல. டேட் வந்து ரொம்ப முக்கியம், ஜனவரி 5 2026. ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம். அடுத்து hatcheries for olive ridley sea turtle. ஸோ கடல் ஆமைகள் வந்து அது வந்து கொஞ்சம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக அந்த hatcheries வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சென்னையில. ஸோ 2025-26 நெசிங் சீசனுக்கு இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது ரெடி பண்ணினா புதுசாக உருவாக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து மக்களும் நடமாட்டம் இல்லாம வெஹிக்கிள் நடமாட்டம் போறதும் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சைட்ல வெளியே பார்க்க எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடல் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த நெஸ்ட்ல எல்லாமே வந்து இப்போ முட்டை வந்து போட்டிருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைன்ட் MOU வித் யுனைடெட் நேஷன் விமன். ஸோ யுனைடெட் நேஷனோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விமனோட வெல்ஃபேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு. ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஐநாவோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ விமன் ரிலேட்டடா விமனோட வெல்ஃபேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைட் ஹவுஸ் ஹோல்ட் சர்வே கால் உங்க கனவு சொல்லுங்க. சோ உங்கள் கனவு சொல்லுங்க, ஷேர் யுவர் ஆஸ்பிரேஷன். சோ உங்கள் கனவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போய் ஒரு சர்வே எடுப்பாங்க. அதுல நிறைய ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். டாக்குமெண்ட் நிறைய ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு கனவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சர்வே வில் பி கண்டக்டட் ஃபார் 1 month. ஸோ 1 month ஃபுல்லா அந்த சர்வே நடக்கும் சொல்றாங்க. இட் வில் கவர் அபவுட் 1.94 crore families to visit by 50,000 trained volunteers. ஸோ 50,000 வாலண்டியர்ஸ் கொடுத்து தமிழ்நாடுல 1.91 கோடி ஃபேமிலிஸ்க்கு வந்து கொடுத்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அதுல இருந்து நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பெட்டரா பண்றதுக்கு இதை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து தமிழ்நாடு ஹேஸ் அன்வேர்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டீப் டெக் ஸ்டார்ட் அப் பாலிசி இமேஜின் TN 2026 இன் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜின் 2026 வந்து பழசுதான். இது வந்து 4th எடிஷன் ஆஃப் தமிழ்நாடு குளோபல் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் சமிட் வந்து நடந்திருக்கு. தமிழ்நாடு லான்ச்டு நம்ம அரசு வாட்ஸ்அப் சேட்பாட் ப்ரொவைட் கவர்மெண்ட் சர்வீசஸ் டு சிட்டிசன் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ நம்ம அரசு அப்படின்றது வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட். இது அது மூலமா கவர்மெண்டோட சர்வீஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே நமக்கு வந்து டெலிவரி ஆகிடும். அதுல நம்ம டவுட்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம். இந்த சேட்பாட் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? இந்த வாட்ஸ்அப் சேட்பாட்டை வந்து இந்த உமாஜி 2026 ஈவெண்ட் நடந்துச்சு, அங்கதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன் கேன் ஆக்சஸ் சர்வீஸ் பை சென்டிங் மெசேஜஸ் டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் நம்ம மெசேஜ் பண்ணோம்னா நம்ம ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 51 கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சேர்ந்து நம்ம அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சுட்டோம்னா நம்மளோட நம்பர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை போட்டோம்னா நமக்கு இந்த நம்பர் அனுப்பிச்சுட்டோம்னா டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இதுல வந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொத்தமா மல்டி பர்பஸா எல்லாருக்கும் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதோட ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு ஆப் இருக்கு. அடுத்து ITNT கம்பெனி signed a letter of intent with a Germany based company. So Germany based ஒரு GmbH அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து இமேஜின்ல ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணிருக்காங்க. அது பேர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் ப்ரோக்ராம். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் ப்ரோக்ராம்ஸுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க? ITNT கம்பெனி வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டுக்கு அப்படின்னா ஜெர்மனி பேஸ்டு கம்பெனி. அடுத்து தமிழ்நாடு ரிலீஸ் ஸ்டேட் இன்டிகிரேட்டட் ஃப்ரேம்வொர்க் SIF 2.0 to track the progress on the sustainable development goals. So sustainable development goals இருக்கு. 2030 நம்ம டார்கெட் ரீச் பண்ணோம். மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு. அதை ரீச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து ஒர்க் பண்ணிருக்கோம்.
ஸோ எஸ்ஐஎஃப் ஸ்டேட் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து திருவள்ளுவர் அவார்டு 2020 யார் கொடுக்க போறாங்க? டாக்டர் சத்யவேல் முருகனார் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. அப்புறம் காமராஜர் விருது யார் கொடுக்க போறாங்க? இதயத்துள்ள அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. அடுத்து மகாகவி பாரதியார் விருது யார் கொடுக்க போறாங்கன்னா நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது போயிட்டு யுகபாரதி வந்து வழங்குறாங்க. அப்புறம் தமிழ்கடல் தேர்வுக்கா விருது யார் கொடுக்குறாங்க? ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரி அப்புறம் பெரியவங்களுக்கு இறைவு ஐஏஎஸ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் எம்பி சத்யவேல் கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே திருவள்ளுவர் பார்த்தோம். ஸோ 2 தடவை வந்து சரியா வச்சுக்கோங்க சார். சத்யவேலா கொடுத்தா திருவள்ளுவர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அட்வொகேட் அருள்மொழி அவங்களுக்கு வந்து தந்தை பெரியார் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அட்வொகேட் அருள்மொழி அவங்க வந்து நம்ம டிவி சேனல் ஏதாவது பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து தந்தை பெரியார் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சிந்தனை செல்வன் அவங்களுக்கு அண்ணன் அம்பேத்கர் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வந்து அம்பேத்கர் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து துரைமுருகன் நமக்கு தெரியும் டிஎம்கேயோட முக்கியமான பர்சன் ஆகும். அவங்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ துரைமுருகன் அவர்களுக்கு அண்ணா விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து கேஷ் பிரைஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க? 5 lakh rupees வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 179 கோல்டு மெடல் வந்து கொடுக்குறாங்க. will be presented by சீஃப் மினிஸ்டர் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த அவார்டு வாங்குறவங்களுக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சவரில் கோல்டு மெடலும் வழங்குறாங்க. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சைன்ட் MOU வித் சர்வம் ஏஐ. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஐயோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது பேர் சர்வம் ஏஐ டு செட் அப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore sovereign artificial intelligence park. ஸோ சாவரின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ வந்து என்னன்னா சர்வம் ஏஐ. The project will be established as a full stack AI district with computer infrastructure, secure data system, research labs and innovation cluster. It will generate about 1000 high skilled deep tech jobs in Tamil Nadu. So technology related நல்ல வேலை கிடைக்கிறதால இந்த ஏஐ பார்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து சர்வம் ஏஐ. அடுத்து Hindu religious and charitable endowments. So HNRD department அறநிலையத்துறை பேர் இருக்காங்க. Department has started building a 7-tier கோபுரம் at the Somanatha temple near கும்பகோணம் in பழையாறு. ஸோ பழையாறு எங்க கும்பகோணத்துல இருக்கு. அந்த சோமநாத டெம்பிள்ல வந்து 7 டயர் கோபுரம் வந்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யாரு? HRD CE டிபார்ட்மெண்ட். அது தமிழ்நாடு இஸ் க்ளோஸ் டு எலிமினேட்டிங் மலேரியா. ஸோ தமிழ்நாடு வந்து மலேரியாவே இல்லாம அதை ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து மலேரியாவே இல்ல சொல்றாங்க. கடந்த 3 வருஷமா ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷமா மலேரியால பாதிக்கப்பட்டவங்க வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுல. ஸோ திருவள்ளுவருடைய தமிழ்நாடு சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 4 பிரின்சிபல்ஸ் பத்தி தமிழ்நாடு சிஎம் வந்து பேசியிருக்காங்க. அதான் வந்து முக்கியமான கவர்னன்ஸ், நம்மளோட கவர்னன்ஸ் வந்து முக்கியமான பயன்படுறது அந்த 4 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கரேஜ், ஜெனரசிட்டி, விஸ்டம் அண்ட் எனர்ஜி. கரேஜ், ஜெனரசிட்டி, விஸ்டம் அண்ட் எனர்ஜி. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் லிட்டரரி அவார்ட்ஸ் இன் 7 languages இன்க்ளூடிங் தமிழ், பெங்காலி அண்ட் மராத்தி. ஸோ சாரதி அகாடமி அதில் வந்து தரமான எழுத்தாளர்கள் வந்து விருது கொடுக்குறாங்க. விருது வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நம்ம அது ஈக்குவலான ஒரு விருது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விருது 7 languages கொடுக்கப்படுறாங்க. ஸோ முதல் கட்டமா செம்மொழி இலக்கிய விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. செம்மொழி இலக்கிய விருது பேர் வச்சிருக்காங்க. எந்த லாங்குவேஜ் கொடுக்க போறாங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, பெங்காலி அண்ட் மராத்தி. ஸோ இதுல உள்ள பெஸ்ட் நாவல்ஸ் சிறுகதை அந்த எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு வந்து 5 lakh கேஷ் பிரைஸும் கொடுக்க போறாங்க. அடுத்து IGES ஒரு சமிட் நடந்திருக்கு. The India Global Education Summit எங்க சென்னையில் நடந்திருக்கு. It is co-organized by the Government of Tamil Nadu and National Indian Student and Alumni Association for foster global partnership. So நம்ம ஒரு எஜுகேஷன் சமிட் நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நேஷனல் இந்தியா ஸ்டூடெண்ட் அண்ட் அலுமினி அசோசியேஷன் அவங்க வந்து சேர்ந்து ஒரு சமிட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் has announced a 3 days statewide குப்பை திருவிழா கார்பேஜ் கலெக்ஷன் டிரைவ் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. குப்பை திருவிழா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. The drive will be conducted across all local bodies in Tamil Nadu from 21 to 23 ஜனவரி. ஸோ ஜனவரி 21, 22, 23ல ஒரு குப்பை திருவிழா வந்து லோக்கல் பாடியில ஃபுல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா குப்பையும் வந்து அன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து எடுத்துருப்பாங்க சொல்லியிருக்காங்க. This initiative is a part of the cleanliness campaign
தூய்மை இயக்கம் இருக்குல்ல, அந்த தூய்மை இயக்கம் 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு முக்கியமான பகுதி இது. அது தமிழ்நாடு இஸ் ஆர்கனைசிங் த தமிழ்நாடு குளோபல் டூரிசம் சமிட் 2026 மகாபலிபுரம். ஸோ மகாபலிபுரத்துல தமிழ்நாடு குளோபல் டூரிசம் சமிட் வந்து தமிழ்நாடு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு நான் டூரிசம் வந்துச்சுன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணா அந்த இடம் நல்லா முன்னேறும், தமிழ்நாடு முன்னேறும் டூரிசம்னால. ஏற்கனவே தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு முக்கியமான டூரிசம் சென்டரா இருக்கு. அதை ஒரு சமிட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டூரிசம் வந்து பெட்டர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த சமிட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த தமிழ்நாடு chief minister MK Stalin launches Sprint 1 to make the property registration fully digital. So நம்ம ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற எல்லாமே ஃபுல் டிஜிட்டல்ல கொண்டு வரதுக்காக Sprint 1 அப்படி சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்து முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ Sprint 1 கேட்கலாம், எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. Sprint 1 was launched under the Star 3.0. Star 3.0 தான் Sprint 1 வருது. அது ஃபுல் ஃபார்ம் வந்து Simplified and Transparent Administration for Registration. ஸோ பத்திரப்பதிவு ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம அந்த நிறைய ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி இந்த Sprint 1 ஸ்டார் 3.0 ஆப்ல போகணும்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இது முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ பத்திரப்பதிவுத்துறையில டிஜிட்டலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான திட்டம் இது. இது நிறைய நம்ம யூஸ் ஆகுது எல்லாமே. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் announced 1 lakh new houses will be built under கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம். ஸோ கலைஞர் கனவு இல்லம் அந்த திட்டம் மூலமா 2026 என்ன பண்ணிருக்காங்க, 1 லட்சம் புது வீடு வந்து கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பட்ஜெட் வந்து எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. 3500 ரூபீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் introduced a bill to restrict government servants from using preferential appointment benefits again. ஸோ இது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு தடவை வேலை கிடைச்சுன்னா மறுபடியும் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது, பிஎஸ்டிஎம் மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, restrict government servants அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The bill states that the person who already used PSTM preference and got a government job cannot use it again for the same pay level. இப்போ குரூப் 4ல எக்ஸாம் எழுதி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிஎஸ்டிஎம் மூலமா வேலை கிடைச்சிருக்குன்னா மறுபடியும் அவங்க பிஎஸ்டிஎம் மூலமா வந்து அதே குரூப் 4 எக்ஸாம்ல வேற டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதாவது இதே மாதிரி யூபிஎஸ்சி கொண்டு வந்தாங்க. அடுத்து 14 personalities from தமிழ்நாடு having selected for prestigious பத்மா அவார்ட்ஸ். பத்மா விருதுகள் இருக்குல்ல, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 14 பேர் வந்து அந்த அவார்டு வந்து வாங்க போறாங்க இந்த வருஷத்துக்கு. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹஸ் begun its first ever study on the Madras Hedgehog in the Theri Forest of தூத்துக்குடி. ஸோ இந்த ஹெட்ஜ்ஹாக்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தமிழ் ஃபாரஸ்ட் வந்து பண்றாங்க. தேனி காடுகள் இருக்கு, தேனி காடுகள் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம ஜாகிரபியிலே நம்ம படிச்சிருப்போம். In Tamil Nadu, diabetes prevalence among people above 20 years increased from 11.1% to 22.7% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 20 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே டயபெட்டிஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பாருங்க 11.1% தான் 2008-2010 இருந்தது. அப்படியே 100 மடங்கு ஆயிடுச்சு, 22.7% அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 104% டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து 20 வயசு மேல இருக்கவங்க எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் வந்து சீக்கிரமா வந்து பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டேட் வைட் ஸ்டடி ஃப்ரம் த தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் ஹஸ் இம்ப்ரூவ்ட் ஆக்சஸ் டு diabetes and hypertension care especially for women and rural people. So the மக்களை தேடி மருத்துவம் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, பர்டிகுலரா தமிழ்நாடுல டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன் வந்து வயசானவங்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கறதுனால குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. பர்டிகுலரா மக்களை தேடி மருத்துவம். அப்புறம் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிகன் எக்ஸ்கவேஷன் அட் அயனைஸ் சைட் பரியலின் காமரூர் கொடைக்கானல். ஸோ ஒரு அயனைஸ் பரியல் சைட் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து புதுசா வந்து என்ன பண்றாங்க, அந்த இதை போய் தோண்டி எடுக்க போறாங்க. தோண்டி அகலாய்வு பண்ண போறாங்க. எங்கன்னா காமரூர் கொடைக்கானல் தமிழ்நாடு ஞாபகம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு எடுக்கல. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறாங்க, இந்திய கவர்மெண்ட் எடுக்கிறாங்க கேஸ் கேட்பாங்க. காமரூர் கொடைக்கானல் டிஸ்ட்ரிக்ட் என்ன அயனைஸ் பரியல் சைட். அடுத்த 60வது பாயிண்ட் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK Stalin announced தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி. ஸோ TNW சேஃப் அப்படி பெண்களுக்காக ஒரு சேஃப்டி ப்ராஜெக்ட் இது. அது எதுக்குன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மட்டும் தமிழ்நாடு குளோபல் விமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அந்த இதுக்கு ஒரு வேக்சினேஷன் வந்து கொடுக்க போறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து லான்ச் பண்றாங்க. சரிங்களா, அதாவது செர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க, கர்ப்பப்பை புற்றுநோய் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செர்விக்கல் கேன்சர் வந்து பாதிக்கப்படணும்னு சொல்லிட்டு அது வந்து HPV அந்த வைரஸ் மூலமா அந்த நோய் வந்து பாதிக்கப்படும், அந்த கேன்சர் வரும். அந்த கேன்சர் கிளியர் பண்றதுக்காக ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த மெடிசன் வந்து வழங்க போறாங்க. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த
in the country. So இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மாநிலமா வந்து தமிழ்நாடு இருக்கு. எதுக்குன்னா ஃப்ரீ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் அந்த மருந்து தடுப்பு மருந்து வந்து கொடுக்க போறாங்க. 14 வயசு பெண்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க, 14 வயசு குழந்தைகளுக்கு கொடுக்க போறாங்க. செர்விக்கல் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு கொடுக்க போறாங்க. India's first indigenously developed affordable quadrivalent vaccine Cervavac அப்படி சொல்றாங்க. ஸோ அந்த Cervavac தான் இந்த வேக்சினேஷன் அந்த மருந்து தான் கொடுக்க போறாங்க. இது இந்தியாவிலே உருவாக்குன ஒரு மருந்து. அந்த மருந்து தான் கொடுக்க போறாங்க. யாருன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த மருந்து தான் இந்த Cervavac 14 வயசு குழந்தைகளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க. And Tamil government's Anna Medal for Calendar 2026 was posthumously awarded to Peter Johnson அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அண்ணா மெடல் ஃபார் கேலண்டரி, ஸோ வீர தீர செயலுக்கான கேலண்டரி அவார்டு கொடுப்பாங்க. அதில் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்க பீட்டர் ஜான்சன், அவங்களுக்கு வந்து அண்ணா மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எம் கலிமுலா ஆஃப் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ் கோட்டை அமீர் விருது. ஸோ இந்த கோட்டை அமீர் விருது கேட்டிருக்காங்க. எம் கலிமுலா ஆஃப் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த வருஷம் கோட்டை அமீர் விருது வந்து வாங்குறாங்க. And the farmer G. Veeramani received the Narayanaswamy Naidu Paddy Productivity Award. So the agriculture சார்ந்த அவார்டு ஏதாவது கேட்பாங்க. நாராயணசாமி நாயுடு பேடி ப்ரொடக்டிவிட்டி அவார்டு யார் வாங்கியிருக்காங்க? ஃபார்மர் ஜி வீரமணி அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து மதுரை சிட்டி, திருப்பூர் சிட்டி அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் செக்யூர்டு த டாப் 3 பொசிஷன்ஸ் இன் த சீஃப் மினிஸ்டர் டாப் பீஸ் ஆஃப் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன் ஸ்டேட். ஸோ தமிழ்நாட்டில் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டாப் 3 பொசிஷன் யார் பார்க்க? மதுரை சிட்டி, திருப்பூர் சிட்டி அண்ட் கோயம்புத்தூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8th சென்ட்ரல் பே கமிஷன் நவம்பர் 2025 சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 8th பே கமிஷன் வந்து வரப்போகுது. ஸோ அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா கேபினெட்ல அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் லேட் 2027 வந்து வரப்போகுதுன்னு சொல்றாங்க. லேட் 2027 அப்படி இல்லைன்னா 2028 8th பே கமிஷன் வந்து நடைமுறைக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ranked 8th globally in contribution to pharmacovigilance drug safety monitoring under the WHO. So drug safety monitoringல நம்ம எப்படி நம்ம விழிப்புணர்வோட இருக்கோம், எப்படி நம்ம பார்க்கிறோம், விஜிலன்டா எப்படி இருக்கோம் சொல்றதுல ரேங்க் வந்து இந்தியா வந்து 8th ரேங்க் இருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் ஆர்மி has declared 2026 as the year of networking and data centricity. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 2026 வந்து year of networking and data centricity கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதி ஃபார் அக்ரி ஸ்டார்ட்அப். ஸோ அக்ரி ஸ்டார்ட்அப்ஸ்க்கு பாரதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ். இது ஃபுல் ஃபார்ம் பாருங்க, அபிடான் இருக்கு. ஸோ அபிடான்றது தான் லான்ச் த பாரதி இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாரதி இனிஷியேட்டிவ் வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா அபிடா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட்அப்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு இது. இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதான் அபிடான்னு சொல்றோம். ஸோ லான்ச் த பாரதி இனிஷியேட்டிவ். பாரதி ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா பாரத் அப் ஃபார் அக்ரிடெக் ரெசிலன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்குபேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் எனேபிள். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வந்திருக்காங்க. அது அக்ரி ஸ்டார்ட் அப்ஸ். என்ன இனிஷியேட்டிவ் வந்து பாரதி இனிஷியேட்டிவ், அபிடா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஃபுல் ஃபார்ம் இருக்கு. At the first phase of census 2027 called house listing operation will be held from 1st April to 30 September 2026. So census 2027 எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா ஏப்ரல் 1 இருந்து 30 செப்டம்பர் 2021 தான் நம்ம வந்து சென்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ கடைசியா 2021 சென்சஸ் தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சென்சஸ் எடுக்கவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆனதுக்கப்புறம் பல சென்சஸ் வந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. And India has launched the Resinia Science Diplomacy Initiative to strengthen the interface between science, technology and diplomacy. So Resinia Diplomacy Initiative எது தொடர்புள்ளது கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, டிப்ளமசி. ஸோ அடிக்கடி ரெசினியா டயலாக் கேட்பாங்க. அது ஃபுல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது. The government launched the Bal Vivaah Mukti Bharat campaign to reduce child marriage by 10% by 2026 and eliminate nationwide by 2030. So child marriage வந்து முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Bal Vivaah Mukti Bharat campaign to reduce child marriage by 10% தான். ஸோ 10% வந்து சைல்டு மேரேஜ் வந்து குறைச்சோம்னு சொல்லிட்டு 2024 வந்து கொண்டு வந்திருக்காங்க. திட்டம் பேரு பால விவாஹம். ஸோ பால குழந்தைகள் விவாகன மேரேஜ் அவசரம் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் 72 பாயிண்ட் Union Minister for Women and Child Development launched the Pangudi portal
to improve ease of living for women and children in India. So women and children child development launch என்ன பண்ணிருக்காங்க, பங்குடி போர்ட்டல். ஸோ போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க, PANKHUBA. ஸோ பங்குடி போர்ட்டல் to improve ease of living. ஸோ வாழ்க்கை மேம்பாடு பண்றதுக்காக women and children பண்றதுக்காக வந்து பங்குடி போர்ட்டல் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் எங்க கொடுத்திருக்காங்க, ஆந்திர பிரதேசல கொடுத்திருக்காங்க. கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் வந்து ஆந்திர பிரதேசல கொடுத்திருக்காங்க. The project is being developed in Kakinada, which is planned as a green hydrogen valley. So Kakinada தான் என்ன சொல்றாங்க, green hydrogen valley அப்படின்னு சொல்றாங்க. யார் கொடுத்திருக்காங்க, ஆந்திரால green ammonia project. அடுத்து the union cabinet has approved the extension of the Atal Pension Yojana until the financial year 2030-31. ஸோ அடல் பென்ஷன் யோஜனா அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2030ல இருந்து 30 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அடல் பென்ஷன் யோஜனா. அடுத்து 75 மும்பை வில் ஹோஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிலர் கிளைமேட்டிக் ஆக்ஷன் இனிஷியேட்டிவ் மும்பை கிளைமேட் வீக். ஸோ பிப்ரவரி 17 இருந்து 19 வரைக்கும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிலர் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ கிளைமேட் ஆக்ஷனுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா மும்பையில பண்ணியிருக்காங்க பிப்ரவரி 17 இருந்து பிப்ரவரி 19 வரைக்கும். But India has started its first open sea marine fish farming project in the Andaman Sea. So Andaman Sea ல என்ன பண்ணிருக்காங்க, first open sea marine fish farming வந்து பண்ணிருக்காங்க. அந்தமான்ல வந்து இந்தியாவுக்கு பண்ணிருக்காங்க. Brazil has handed over the BRICS presidency to India for 2026. So the BRICS மாநாடு வந்து இந்த வருஷம் 2026ல வந்து இந்தியாவுக்கு போஸ்ட் பண்ண போறாங்க. So 2025ல வந்து பிரேசில் பண்ணாங்க. அந்த டார்ச் வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ 2025 பிரேசில், 2026 வந்து இந்தியா. ஸோ இந்தியா 2026ல நடந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து எத்தனாவது மாநாடு, 18வது பிரிக்ஸ் மாநாடு. அடுத்து இஸ்ரேல் அனௌன்ஸ் withdrawal from 7 United Nations agencies and affiliated bodies in January 2026. ஸோ நிறைய நாடுகள் வந்து யுனைடெட் நேஷன்ல இருந்து வெளியே போறத பிரிஞ்சு போறத பார்த்தோம். ஸோ அது மாதிரி அந்த குழுல இருந்து வெளில வந்துட்டாங்க யாரு, இஸ்ரேல். கிட்டத்தட்ட 7 ஏஜென்சில இருந்து யுனைடெட் நேஷன்ல இருந்து இஸ்ரேல் வந்து பிரிஞ்சு வெளியில வந்துட்டாங்க. அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியா ஒரு ரிவர் இருக்கு. ஸோ அந்த ரிவர் வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், உலகத்துல ரொம்ப பழமையான ஒரு ரிவர் இருக்கு. ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து சொல்றாங்க. அந்த ரிவர் பேரு த ஃபிங்கே ரிவர். த ஃபிங்கே ரிவர் இன் ஆஸ்திரேலியா ஹஸ் பீன் ரெகக்னைஸ்ட் அஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஸோ ஓல்டஸ்டான ஒரு ஃப்ளோயிங் ரிவர் வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவுல ஃபிங்கே ரிவர். அடுத்து the United States formally exited the World Health Organization on 23rd January 2026, leaving unpaid use of about $260 billion. இப்போ நம்ம இஸ்ரேல் வந்து யுனைடெட் நேஷன் வெளியே போன மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, WHO ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ அவங்க வெளில போகும்போது அவங்க எவ்வளவு கடன் கட்ட வேண்டிய பாக்கி இருந்துச்சா, $260 பில்லியன் வந்து அவங்க கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதுல இருந்து நான் கட்ட முடியாது சொல்லிட்டு வந்து வெளில போயிட்டாங்க. ஸோ கொஸ்டின் வந்து கேட்கலாம், ரீசெண்டா வந்து அமெரிக்கா எந்த ஒரு அமைப்புலேருந்து வெளியில போனாங்க, இஸ்ரேல் எந்த அமைப்புலேருந்து வெளியில போனாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து 81 இந்தியாஸ் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் கால்டு UPI யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வில் ஸ்டார்ட் இன் ஜப்பான். ஸோ UPI பரிமாற்றம் இருக்குல்ல, அது வந்து இப்போ நம்ம கூகுள் பே, ஜிபே அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த UPI பரிமாற்றம் வந்து ஜப்பான்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம UPI வச்சுக்கோம்னா ஜப்பான்ல போய் நம்மளோட QR வச்சு நம்ம பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? And India became the world's 4th largest economy in 2025. So இந்தியா வந்து 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஜப்பானை ஓவர்டேக் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளவு GDP இருக்கு, 4.18 பில்லியன் GDP வந்து இந்தியாட்ட இருக்கு. ஸோ இந்தியா வந்து வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 4th largest economy வந்து 2025ல இந்தியா வந்து இருக்காங்க. இந்தியா என்கிற கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் இயர் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பேஸ் இயர், அதாவது 2012 தான் நம்ம வந்து அந்த 2012 தான் நம்மளுக்கு செழிப்பா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவா சொல்லிட்டு 2012 வச்சு நம்ம பேஸ் இயர் எடுத்திருந்தோம். இப்போ அந்த பேஸ் இயர் திருத்தம் பண்ண போறாங்க. 2024 அப்படி திருத்தம் பண்ண போறாங்க. ஸோ 2012 அப்படியே 12 வருஷம் மல்டிப்ளை பண்ணி 2024 வந்து அவங்க வந்து பேஸ் இயர் வைக்க போறாங்க. எதுக்குன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அடுத்து லெஜினோரைஸ் டிசீஸ் ஒரு டிசீஸ் இருக்கு. அது வந்து ஆஸ்திரேலியால ஒரு முக்கியமான நோயா வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லெஜினோரைஸ் டிசீஸ், அந்த டிசீஸ் வந்து என்ன இருக்குன்னா ஒரு மூச்சுடக்கு ஒரு ப்ராப்ளமான டிசீஸ் இருக்கு. ஸோ நிமோனியா, டிபி மாதிரி ஒரு நோய் இது. ஸோ அந்த நோய் வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் மூலமா வந்து பரவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர்டிகுலரா வந்து நிமோனியா வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது பாக்டீரியா டிசீஸ் இருக்கு. லெஜியோனெல்லா பாக்டீரியா
அது வந்து ஒரு ஹெல்த் அலர்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால தண்ணிலாம் கரெக்டாக வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவில். அடுத்து India's first government hospital-based artificial intelligence clinic was launched at the Government Institute of Medical Sciences, JIMS, Greater Noida. So Greater Noida என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளினிக் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளினிக் யூஸ் பண்றாங்க எங்கன்னா கிரேட்டர் நொய்டால ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து the wolf supermoon appear in the sky on January 3rd 2026. so wolf supermoon வந்து ஜனவரி 3 2026 வந்து வந்திருக்கு பட்டன்னு சொல்றாங்க. மார்னிங் the first full moon of the year. It is called as supermoon because the moon was at its closest point to the earth, known as perigee. so perigee apogee அப்படி நம்ம சொல்றோம். so perigee-னா மூணு தடவை பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். so மூன் வந்து எடுத்து பக்கத்துல வந்திருக்கு, அதனால அதை நம்ம வந்து என்ன சொல்றோம், உல்ஃப் சூப்பர் மூன் அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஸோ நிலவு ரொம்ப பக்கத்துல, பூமி பக்கத்துல வந்தனால அதை வந்து ஒரு உல்ஃப் சூப்பர் மூன் அப்ப நம்ம சொல்றோம். அதை முன்னாடி பேர் வந்து பெரிகி அப்படின்னு சொல்றோம். இதே ரொம்ப தூரத்துல இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அப்போகி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? அது 87 நாசாஸ் ஹபிள் ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதாவது நாசாஸ் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்கு. ஸோ இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல 2019 குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. நாசாஸ் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் has discovered a starless gas cloud called Cloud9 near the Galaxy Messier 94. அவங்க வந்து ஸ்டார்லெஸ் கேஸ் கிளவுட், அந்த கிளவுட் வந்து ஸ்டார் இல்லாம கேஸா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து Cloud9 சொல்றாங்க. எங்க கேலக்ஸி மெசியர் 4, நிறைய கேலக்ஸி இருக்கு. அது மெசியர் 4 ஒரு கேலக்ஸி. இப்ப நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்ஸி. அதே பக்கத்துல எடுத்து நம்ம கேலக்ஸி பக்கத்துல இருக்கிறது ஆல்பா செஞ்சுரி, ஆல்பா அந்த மாதிரி சொல்லுவோம், செஞ்சுரி அந்த மாதிரி சொல்லுவோம், ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி சொல்லுவோம். ஸோ அது மாதிரிலாம் அவங்க இருக்கு. அது மாதிரி மெசியர் கேலக்ஸி ஒரு கேலக்ஸி இருக்கு. ஸோ அந்த கேலக்ஸி பக்கத்துல தான் இந்த Cloud9 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஏஎஸ்சி அர்ஜுன் அப்படின்றது ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட் வந்து அட்வான்ஸ் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஒரு ஏஎஸ்சி அர்ஜுன்றது ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். இப்போ ஒரு நெருப்புக்குள்ள போய் ஒரு நம்மளால வேலை பார்க்க முடியாது, ஆனா அதுக்கு ஒரு ரோபோட்டிக் மாதிரி டிவைஸ் அனுப்பிச்சோம்னா அங்க போய் வேலை பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ஏஎஸ்சி அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நோட்டிஃபைட் 100 ஃபாரஸ்ட் பிளாக்ஸ் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் பிளாக் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க 2021 இருந்து 2025 வரைக்கும். This brought about 13,400 hectares under legal forest protection in the state. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 37 நியூ ரிசர்வ் ஃபாரஸ்ட் பிளாக்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நிறைய ஃபாரஸ்ட் கவர் இருக்கு. ஸோ அதுல இன்னும் 37 நியூ ஃபாரஸ்ட் ரிசர்வ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து RNA இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. The Responsible Nation Index was launched to assess how nation get responsible towards citizen, environment and global community. அதுல சிங்கப்பூர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. 154 நாடுகள்ல சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு. இந்தியா வந்து 14வது பொசிஷன்ஸ் இருக்கு. இந்தியா வந்து 14வது பொசிஷன்ல வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்து சூரத் is set to become India's first fully slum free city. ஸோ ஸ்லம்மே இல்லாம ஒரு சிட்டி இருக்குன்னா அது சூரத் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசாம் will procure a proton therapy machine for cancer treatment. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அசாம் என்ன பண்றாங்க, புரோட்டான் தெரப்பி ஒரு தெரப்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க கேன்சரை கியூர் பண்றதுக்கு. ஸோ கேன்சர் பத்தி ஸ்டடி பண்ற பேர் வந்து ஆங்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கர்நாடகா ரேங்க் 3rd in India in organ donation. ஸோ ஆர்கன் டொனேட் பண்ணது, தானம் பண்றது, உடல் உறுப்பு தானம் பண்றதுல கர்நாடகா வந்து 3வது ரேங்க் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு, தெலுங்கானா இருக்காங்க. அடுத்து KE Pandiu district in Arunachal Pradesh set to become India's first bio happy district. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட் அவங்க என்ன இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்ல KE Pandiu அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. The project is being implemented by the MS Swaminathan Research Foundation in collaboration with the district administration. அடுத்து 95 பூரி எங்க இருக்கு, ஒடிசால இருக்கு. Became the India's first city where tap water is safe. So the ஜல்ஜீவன் திட்டம் அப்படிலாம் சொல்லி நம்ம டேப் வாட்டர் சிஸ்டம் குடிக்கிறோம். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற பிரச்சனை இல்லாம வருமானா தெரியாது. ஆனா 100% நீங்க டேப் வாட்டர் குடிக்கலாம், அதுல வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எங்க சொல்றாங்க, பியூரி இன் ஒடிசா. ஸோ டேப் வாட்டர் தெரிவிட்டோம்னா நம்ம டேட்டாவே குடிச்சிக்கலாம். நீங்க சூடு பண்ணணும் அவசியம் கிடையாது, வேற எந்த கெமிக்கல் போட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 96 Odisha will become the first Indian state to launch comprehensive
chronic kidney disease registry by March 31, 2026. ஸோ டிஜிட்டலைஸ் வந்து பண்றாங்க. chronic kidney disease registry அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்னி தான் நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அது. ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹெல்த்ல வந்து கொடுத்துருக்காங்க. எங்க ஒடிசால. கேரளா has officially declared Bacillus subtilis அதாவது ஸ்டேட் மைக்ரோபா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ மாநிலத்துக்காக ஒரு மைக்ரோபா வந்து எதை அறிவிச்சிட்டாங்க கேரளா கவர்மெண்ட் வந்து Bacillus subtilis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது 2026ல பத்மா லிஸ்ட் 131 பத்மா லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல வந்து 131 பத்மபூஷன் கொடுக்க போறாங்க. அதுல 5 பத்ம விபூஷன் கொடுக்க போறாங்க. 13 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் வந்து கொடுக்க போறாங்க. அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் நாசா ஆன் 27 டிசம்பர் 2025. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் தெரியும். ஸோ அவங்க இந்தியன் மார்ட் இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 27 டிசம்பர் 2025ல வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதாவது ரிட்டையர் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷம் அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. 3 ஸ்பேஸ் மிஷன் வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 607 டேஸ் வந்து ஸ்பேஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 9 டைம்ஸ் ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 62 ஹவர்ஸ் அண்ட் 6 மினிட்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் வாக் என்னன்னா, நீங்க படத்துல பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த டோரை திறந்து வெளியில போய் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட வெளில வேலை பார்க்கறாங்க. அதான் வந்து ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. She was the first person to run a marathon in space and also commanded expedition 33 on the ISS. So marathon வந்து அவங்களே வந்து ஒரு ட்ரெட்மில்ல போயிருப்பாங்க. அதை பத்தி சொல்லிருக்காங்க. And India ranked 80 in the Henry Passport Index. So the Henry Passport Index வந்து ஒரு பவர்ஃபுல்லான இண்டெக்ஸ் இருக்கு. அதுல பாஸ்போர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்தியா வந்து 80th ரேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து ஓவராலா ஒரு முக்கியமான ஜனவரி மந்தோட ஒரு 100 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.